ஓம் நமச்சிவாய! வணக்கம் நண்பர்களே! உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதைப் பற்றி என்றால், தாரதோஷம். இருதார தோஷத்தை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது தாரதோஷம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, முதல் திருமணம் தோல்வி ஏற்பட்டு 2வது திருமணம் நடக்கிறது, இல்ல 2க்கும் மேற்பட்ட திருமணங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்துறது தான் இந்த தாரதோஷம் அப்படின்னு சொல்றது. அந்த தாரதோஷம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பொதுவா உங்க ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்றது பொதுவா. அதாவது ஒருத்தவருக்கு ராகு கேது தோஷம் இருந்து, இன்னொருத்தவருக்கு ராகு கேது தோஷம் இல்ல அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியை பார்த்தீங்கன்னா பிரிச்சு வாழக்கூடிய நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு, பிரிவு நிலை, கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது போல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 2 நபர்கள்ல ஒரு நபர்களுக்கு ராகு கேது தோஷம் இருந்து, ஒரு நபர்களுக்கு ராகு கேது தோஷம் இல்ல அப்படின்னா, அந்த தோஷம் அதிகமா கொஞ்சம் வேலை செய்யும். அதுவே பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் அதிபதியோட தசா புத்தியோ இல்லைன்னா 8ஆம் அதிபதியோட தசா புத்தி நடக்கும் பொழுதும் இந்த பிரிவு நிலை அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது ராகு கேது தோஷம் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துல கேது இருக்கிறது, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, இல்ல 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது, இல்லைன்னா லக்னத்துல ராகு இருக்கிறது, இல்லைன்னா குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது, இல்லைன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, இல்ல 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது, இல்ல 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பை தான் பாத்தீங்கன்னா ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்றது பொதுவா. இந்த ராகு கேது தோஷம் இருந்தாலும் இந்த தார தோஷ அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒண்ணு. அதே போல செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷத்தை பொறுத்த வரைக்கும் 7, 8ஆம் இடத்துல செவ்வாய் தோஷம் இருந்துச்சு அப்படின்னா, அதே செவ்வாய் தோஷம் உள்ள வரனை அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் தாரதோஷ அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் தோஷம் ஒருத்தவருக்கு இருந்து ஒருத்தவருக்கு இல்லை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் ராகு கேது தசா புத்தி நடக்குது, செவ்வாய் திசை நடக்குது, கேது திசை நடக்குது, ராகு திசை நடக்குது, இல்ல சூரியனுடைய தசை நடக்குது, அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரிவு நிலை அப்படிங்கிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல சனி தோஷம் இருந்தாலும் இந்த தாரதோஷ அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும், அதாவது குடும்பஸ்தானத்தை பார்க்கறது, இல்லைன்னா 7ஆம் இடத்தை பார்க்கறது, இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்பொழுது சனி தோஷம் ஏற்படுத்தும். அந்த குடும்ப வாழ்க்கையை சிதைச்சிடும் அப்படின்னு சொல்றது பொதுவா. இதுவும் தாரதோஷத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றது பொதுவா. அதே போன்று பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா நீசம் அடைகிறது. பொதுவா 7ஆம் அதிபதி நீசம் அடைஞ்சு 11ஆம் அதிபதி உச்ச நிலையில இருக்கு அப்படின்னாலும் அந்த தாரதோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் அதிபதி நீசம் அப்படிங்கும்போது முதல் திருமணம் தோல்வி, 11ஆம் அதிபதி உச்சம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 2வது திருமணம் அப்படிங்கிறது வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று 3ஆம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் வலுவா இருக்கு, 7ஆம் அதிபதியை விட 3ஆம் அதிபதி வலுவா இருக்கு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது முதல் திருமணம் முடிஞ்சு அந்த திருமணத்தை தாண்டிய ஒரு உறவு நிலை, வேற ஒரு பெண்களோடு தொடர்பு ஏற்படுத்துறது, இல்ல வேற ஒரு நபர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி இருக்கிறது, அதனால ஒரு சில அசிங்கம் அவமானங்கள் வர்றது, ஒரு சில பஞ்சாயத்து வர்றது, இது போல விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா 7ஆம் அதிபதி நீசம் அடைஞ்சு 11ஆம் அதிபதி வலுவா இருந்துச்சுன்னா இருதார தோஷம் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுத்துரும். ஆனா 7ஆம் அதிபதியை விட 3ஆம் அதிபதி வலுவா இருக்கும் பொழுது திருமணம் அப்படிங்கிறது ஒன்று அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் திருமணத்தை தாண்டிய ஒரு உறவு நிலை அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால ஒரு சில அசிங்கம் அவமானத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே போன்று ஆண்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் நீச நிலையில இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அங்க இருதார தோஷத்தை ஏற்படுத்திட்டோம். அதாவது நீசம் அடைஞ்ச சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையிலேயோ இல்லைன்னா குருவுடைய சேர்க்கையிலேயோ இதுல புதனுடைய சேர்க்கையிலேயோ இருக்கும் பொழுது சுக்கிரன் நீசபங்க ராஜயோகம் அடையும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த இருதார தோஷம் அப்படிங்கிறது வேலை செய்யாது. அந்த இருதார தோஷம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முதல் திருமணம் தோல்வியில ஏற்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிரிந்து வாழக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு மீண்டும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஆனா 2வது திருமணம் அப்படிங்கிறது பெருசா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதாவது 7ஆம் அதிபதி கொஞ்சம் வலுவா இருந்து சுக்கிரன் நீசம் அடைஞ்சு இருந்துச்சுன்னா அந்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கணவன் மனைவில ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டு இருக்கும். ஆனா 2வது திருமணம் வரையும் செல்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. என்னதான் இருந்தாலும் ஆண்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் நீசம் அடைஞ்சு இருந்தாவே அங்க மனைவி ஸ்தானம் பெருசா வலு கிடையாது. அங்க 1க்கு 2, 3 திருமணம் நடந்தாலும் திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்காது. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பஞ்சாயத்தாவே போயிட்டு இருக்கும். அதே போன்று பெண்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் நீசம் அடைஞ்சு இருந்தாவே அங்க கணவர் ஸ்தானம் அப்படிங்கிறது வலு இல்லை. அங்க கணவன் மனைவில சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும், வேற வழி இல்லை. அதாவது பொண்ணு ஜாதகமா இருந்தாலும் சரி, இல்ல பையன் ஜாதகமா இருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதி வலுவா இருக்கா,
பையனுக்கு சுக்கிரன் வலுவா இருக்கா, பொண்ணுக்கு செவ்வாய் வந்து வலுவா இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கிறது நல்லது. 7ஆம் அதிபதி நீசத்துல இருக்கு. அவங்களுக்கு வந்து தாரதோஷம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, தாரதோஷத்துக்கு பரிகாரம் பண்றது ரொம்ப நல்லது. அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது தோஷம் இருக்கு, சனி தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது குறையுள்ள வரன் அமைச்சுக்கிறது நல்லது. குறையுள்ள வரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பையன் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பையனுடைய அம்மா இல்லாம இருக்கிறது, இல்ல அப்பா இல்லாம இருக்கிறது. இல்லன்னா வயசுக்கு மூத்த நபர மேரேஜ் பண்ணிக்கிறது. இந்த மாரியான ஒரு சில நபர்கள திருமணம் செய்யும்பொழுது, அந்த தாரதோஷம் அப்படிங்கிறது வேலை செய்யாது. இல்ல அதாவது 7ஆம் இடத்த பொறுத்தவரைக்கும் 7ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறது. 7ஆம் இடத்த சனீஸ்வரர் பார்க்குறாரு அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, வயதுக்கு மூத்த நபர்கள திருமணம் செய்யும்பொழுது, அந்த தாரதோஷம் அப்படிங்கிறது வேலை செய்யாது. அதேபோல குறையுள்ள நபர்கள திருமணம் செய்யும்பொழுதும், அந்த தாரதோஷம் அப்படிங்கிறது வேலை செய்யாது. பொதுவா இந்த ராகு கேது தோஷத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் பக்கத்துல திருநாகேஸ்வரம் கோவிலுக்கு சென்று பரிகாரம் செய்து வரணும். இல்லன்னா காளகஸ்தி போயிட்டு வர்றது நல்லது. அதேபோன்று செவ்வாய் தோஷத்த பொறுத்தவரைக்கும் சஷ்டி விரதம் எடுக்கிறது நல்லது. முருக வழிபாடு செய்யறது அந்த செவ்வாய் தோஷ பரிகாரம் அப்படிங்கிறது நிவர்த்தி செய்யப்படும் ஒன்று. அதேபோல தார தோஷத்த பொறுத்தவரைக்கும் அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு பரிகாரம் செய்துட்டு வர்றது தார தோஷம் நிவர்த்தி ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உருவாகும். பொதுவா இந்த தார தோஷம் உள்ள நபர்கள பொறுத்தவரைக்கும் பொண்ணா இருந்தாங்க அப்படின்னா, ஒரு 27 வயதுக்கு திருமணம் செய்யறது நல்லது. இதுவே பையனா இருக்கும் பொழுது ஒரு 30 வயத தாண்டி திருமணம் செய்யும் பொழுது, அந்த தார தோஷம் அப்படிங்கிறது வேலை செய்யாது என்று கூறி, மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய! வாழ்க வளமுடன்.